வணக்கம், வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. இன்றைக்கி என்ன மெனுங்கிற ஹெட்டிங்கில் இன்றைக்கி சூப்பரான காம்போ ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஊற வைக்கிறதெல்லாம் ஊற வச்சுருவோம். சாப்பாட்டுக்கு தேவையான அரிசியை தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கறிக்கு உருளைக்கிழங்கு அதையும் முழுசாக எடுத்து போட்டிருக்கேன். வேக வைக்கும்போது நறுக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பருப்பு அதை நல்லா கழுவிட்டு நம்ம வேக வைக்கிறதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அது ஊறட்டும். அதுக்குள்ளே மல்லி ரைஸ் பண்ணுறதுக்காக மல்லித்தலைகளை பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணணும். அதுக்காக நம்ம மல்லித்தலைகளை மட்டும் எடுத்து காம்புகள் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதோட 2 பச்சை மிளகாவும் ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சியும் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கை நம்ம வேக வச்சுருவோம். தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த மாதிரி நறுக்கிட்டு சின்ன சின்ன உருளைக்கிழங்குன்னா முழுசாக கூட போட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டால் போதும். ஏன்னா 3/4 பங்கு தான் நம்ம உருளைக்கிழங்கு வேகணும். அந்த மாதிரி 3/4 பங்கு வெந்தால் தான் நமக்கு நல்ல ரோஸ்ட் ஆகும். இப்போ சாதமும் ஊறிட்டு இருந்துச்சு. அதனால் அதையும் இன்னொரு குக்கரில் வச்சிடலாம். நம்ம உருளைக்கிழங்கை இறக்கியாச்சு. மல்லித்தலையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், இஞ்சி, மல்லித்தலை இது 3ஐயும் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிப்போம். தேவைன்னா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்தா போதும். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கை எடுத்து வச்சுட்டு அதே குக்கரில் நம்ம சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்க போகிறோம். இது காய் போடாத சாம்பாருங்கிறதுனால சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் பருப்பு போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் சாம்பார் பொடி காரத்துக்கு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் ஒரு விசில் விடட்டும். அதுக்கப்புறம் தாளித்து கொட்டும் போது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சைடு பருப்பு வெந்துட்டுருக்கு. இன்னொரு சைடு தயிர் சாதத்துக்கு தேவையான பாலை ஆற வைக்கணும். அதனால் காய்ச்சி வச்சுருவோம். உருளைக்கிழங்கு கறி பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கணும். அப்புறம் தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாய் போட்டுடலாம். நம்ம வதக்கிறதுக்கு கடாய் ஹீட் ஆகிடுச்சு. 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம தாளித்து கொட்ட வேண்டியதான். இப்போ உருளைக்கிழங்கு கறிக்கு கடுகும் சோம்பும் வெடித்த பிறகு இஞ்சி தட்டி வச்சுருக்க இஞ்சியையும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். 5 பல்லு பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் நான் தட்டியிருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக இருந்திருக்கேன். 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வதங்கின பிறகு காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வதங்கின பிறகு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம போட்ட தூளோட ராஸ்மல் போன பிறகு நம்ம நறுக்கி வச்சுருந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இது வதங்கட்டும். இந்த சைடு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் தாளித்து இந்த பருப்பில் கொட்டிட வேண்டியதான். இது புளி போடாத சாம்பார், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பை நம்ம நல்லா கடைஞ்சிக்கிட்டேன். இப்போ வரமிளகாவும் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு வரமிளகா சேர்க்க கிடையாது. ஏன்னா நான் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நம்ம மல்லித்தலை தூவிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் இது மல்லி ரைஸ்க்காக கடாய் போட்டிருக்கேன். இந்த சைடு உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான், கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மல்லித்தலை தூவிக்கலாம். சாம்பாருக்கும் மல்லித்தலை போட்டுட்டேன். இப்போது மல்லி ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஹீட்டான பிறகு எண்ணெயும் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் உளுத்தம்பருப்பும் கடலப்பருப்பும் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடலப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நல்லா பொரியணும். இந்த மாதிரி பொன்னிறமான பிறகு அடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, மல்லி பேஸ்ட்டு சேர்த்துற வேண்டியதுதான். இதுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. மிக்ஸியை கழுவின தண்ணி ஒரு 1/4 டம்ளர் சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இங்கே பச்சை மிளகாய்க்கு பதிலாக வரமிளகாவும் தாளிச்சிக்கலாம். நல்லா கொதித்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சைஸ் லெமனோட ஜூஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மல்லி ரைஸ் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு சாதத்தை நான் ஆற வச்சுருக்கேன். நம்ம இப்படி ஒரு கிண்ணத்தில் போட்டு ஆற வச்சுட்டு சேர்த்தா தான் ரொம்ப உதிரியாக நல்லாயிருக்கும். இல்லாட்டி குழஞ்சிடும். சூடாக சாதம் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு மேலே 1 ஸ்பூன் நெய்யும் நம்ம சேர்த்துக்கலாம்.
இப்போ வந்து தயிர் சாதம் ரெடி பண்ணுறதுக்கு சாதம் வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு ஆற வச்சுருக்கேன். உடனடியாக சாப்பிட்றோம் அப்படின்னா தயிர் அதிகமாகவும் பால் கம்மியாகவும் சேர்த்து கிளறிக்கலாம். நான் கொஞ்ச நேரம் கழித்து தான் இது நம்ம சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதுனால தயிரும் பாலும் சேர்ந்து கலந்துக்கிறேன். கொஞ்சமாக தயிர் சேர்த்து உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடுகு பெருங்காயத்தூள் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மாதுளம்பழமும் அந்த மல்லித்தலையும் தூவியிருக்கேன். சூப்பராக கர்ட் ரைஸ் நமக்கு ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து சூப்பராக ஒரு மல்லி ரைஸ், உருளைக்கிழங்கு கறி, அதுக்கப்புறம் புளி இல்லாமல் காய் போடாத ஒரு சாம்பார், அதுக்கப்புறம் கர்ட் ரைஸ். இந்த மாதிரி ஒரு மெனு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சின்ன லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.